அவசரமான வணக்கம் உறவுகளே. நூறையிலிருந்து உதய் பைந்தமிழாளி மீண்டும் ஒரு நேரலையில். அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் அமைதிக்கான இருக்கையை நாங்கள் அநேகமானவர்கள் தொலைத்து விடுகிறோம். என் அமைதி என்ற சொல்லை கூட நாங்கள் தொலைத்து விடுகிறோம். அப்படி தொலைந்து போன தொடர்பாடல்கள், தொலைந்து போகக்கூடிய தொடர்பாடலின் இயக்கங்கள் எல்லாமே ஒரு காலத்தில் தொலைந்துதான் போகின்றன. ஆனால் அந்த தொலைவுகளுக்கு நடுவில் நாங்கள் ஒரு அமைதியை தேடிக்கொண்டிருக்கிறோம் எல்லோருமே. இங்கே பாருங்கள், இந்த மரங்கள் நீரை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. முத்துக்குமாரனுடைய வரி எனக்கு அழகாக பிடிக்கும். வேரை அறுக்கும் ஆற்றுக்கு கூட அந்த மரங்கள் பூவை தூவுகின்றன என்று அந்த ஒரு பாடல் வரும். மூங்கில் காடுகள் என்ற பாடலை நீங்கள் கேட்டு பாருங்கள். இன்று எனது இடது பக்கத்தில் ஒரு பனவலும் வலது பக்கத்தில் இந்த கைபேசியும் இருக்கிறது. கைபேசி அல்ல, கைபேசி. காத்திருந்த வெயில், இதுதான் தலையங்கம். சிலருக்கு வீடு திரும்பும் பொழுது வாசலில் பவள மல்லிகைகள் உதிர்ந்து கிடக்கின்றன. வேறு சிலருக்கு பறவைகளின் இறகுகள் உதிர்ந்து கிடக்கின்றன. உனக்கு உன் காதலியின் ஒரு ஜோடி காலணிகள் வாசற்படியில் காத்திருக்கலாம். எனக்காக எப்போதும் நான் திரும்பும் போதும் காத்து கொண்டிருப்பது இந்த வெயில். இந்த அந்தி வெயிலை பார்த்து காத்திருந்த வெயில் என்ற தலையங்கத்தில் இந்த கவிதை, மனுஷபுத்திரனுடைய கவிதை, மிகவும் அழகான கவிதை. எல்லா காத்திருப்புகளும் எல்லோருக்குமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. சில காத்திருப்புகள் அற்புதமானவை. என்னுடைய இந்த வெயிலின் காத்திருப்பு என்னையும் தான் சற்று அமைதியாக இந்த இடத்தில் ஓய்வெடுக்க சொல்கிறது. அமைதியாக இந்த படிமங்கள் காணப்படுகின்றன. சற்று ஒரு காற்று கூடுதலாக வந்துவிட்டால் இந்த மரத்தின் நிழலின் நிலைமை என்ன? ஆகவே இந்த அமைதி மிகவும் அற்புதமானது. இந்த அற்புத தருணத்தை உங்களோடு நான் இந்த நேரலையில் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு முறை அந்த கவிதையை பாருங்கள். காத்திருந்த வெயில். வெறுமை என்று ஒன்றும் இல்லை. நாம் வெறுமை என்று எதையும் எண்ணிக்கொள்ள வேண்டியதும் இல்லை. ஒரு காலத்தில் இருந்தவை இன்னொரு காலத்தில் இல்லாமல் போகின்றன. எங்களுடைய இளமை போல. இளமை ஒரு காலத்தில் இருக்கிறது, இன்னொரு காலத்தில் அது இல்லாமல் தான் போகிறது. அப்படி எல்லாமே இருக்கும், இல்லாமல் போகும். நல்ல நாளன்று எதுவும் இல்லை, கெட்ட நாளன்று எதுவும் இல்லை. எல்லாம் இந்த இயல்புக்குள்ளே எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். காத்திருந்த வெயில் என்பது தலையங்கம். சிலருக்கு வீடு திரும்பும் போது வாசலில் பவள மல்லிகைகள் உதிர்ந்து கிடக்கின்றன. எப்படியான ஒரு அற்புதமான படிமம்.
வேறு சிலருக்கு பறவைகளின் சிறகுகள் உதிர்ந்து கிடக்கின்றன. உனக்கு உன் காதலியின் ஒரு ஜோடி காலணிகள் வாசற்படியில் காத்திருக்கலாம். எனக்கு எப்போதும் நான் வீடு திரும்பும் போது காத்திருப்பது இந்த வெயில்தான். அதுவும் கோடை காலத்தில் தான் நான் காத்திருக்க வேண்டும் இந்த வெயிலுக்காக. ஆகவே காலத்தின் தருணத்தை யாருமே இது என்ன என்று ஏங்கிவிட வேண்டாம். வாழ்க்கை எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்துவிட்டு போகும். இந்த தந்துவிட்ட தருணத்தில் உங்களுடைய மனநிலையை அது கவனித்து கொண்டு போகும். ஏனென்றால் காலம் என்பது நேர்மையானது, அது யாருக்காகவும் நிற்காது என்ற அழகான ஒரு மேடையிலே அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறார். மனுஷபுத்திரனின் ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவன் முடிக்கின்ற அந்த கவிதையின் முடிப்பும் எனக்கு அவனுடைய புத்தகங்களை நடுவில் இருந்து இந்த கவிதைகளை எல்லாம் ரசித்து பார்க்க வேண்டும். இந்த அனுபவங்களை எல்லாம் அவன் எப்படி ஒருவனால் மட்டும் எழுத முடிகிறது என்று நான் நினைத்து பார்ப்பதுண்டு. நான் வள்ளுவர் மேலேயே சந்தேகப்பட்டிருக்கிறேன். இந்த குறள்களை எல்லாம் வள்ளுவர் தான் எழுதியிருக்கிறாரா, இல்லாட்டி வள்ளுவருடைய சமூகம் எழுதியிருக்கிறதா? ஆனால் மனுஷபுத்திரனுடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் வடிவங்களையும் பார்க்கும் பொழுது இவனுக்கு அடிப்படை இட்டவன் உண்மையிலேயே அவன்தான் எழுதியிருப்பான். மீண்டும் ஒரு முறை மீண்டும் மீண்டும் படிக்கக்கூடிய கவிதைகள் தான் இந்த கவிதைகள். இன்று இந்த நேரலையில், இந்த நீரோட்டத்தில், இந்த நேரலையை சற்று கவனித்து கொண்டு வாருங்கள். இது ஒரு கவிதை போல நகர்கிறது. வெயிலில் வாடிய கூழாங்கற்கள், அந்த வாட்டத்தில் இருந்து தொடங்கியது இந்த கவிதை, இந்த நேரலை பயணம். அது சற்று சற்று நீரோட்டம் பெருகி கொண்டு வருகிறது. ஒரு அலாதியாக நீர் வடிந்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சியை நான் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறேன். கவிதையோடு போய்கொண்டிருக்கிறது இந்த படிமம். இனி இந்த காட்சியை உங்களுக்கு சற்று நான் காட்டும் பொழுது உங்களுக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கும். மகிழ்ச்சி என்பது வேறு, ஆனந்தம் என்பது வேறு. ஆனந்தம் என்பது உயிரோடு சம்பந்தப்பட்டது. அது வட சொல்லாக இருக்கட்டுமே, ஆனால் அந்த சொல் உயிரோடு சம்பந்தப்பட்டது. ஆனந்தம் என்னும் பொழுது அத்தனையும் அடங்கி விடுகிறது. அமரவுகளை, இந்த நேரலின் அடித்த படிமங்களை நாங்கள் பார்க்கலாம். ஒரு பின்னேற வெயில், இந்த வெயில் எனக்காக காத்திருக்கிறது என்ற அந்த கவிதை முடிகிறது. நள்ளிரவு 12:27 அந்த கவிதை எழுதியிருக்கிறான். 5/4/2017 இந்த கவிதை எழுதப்பட்டிருக்கிறது. நள்ளிரவு 12 மணி என்றால் படுக்கப் போகும் பொழுது அவனுடைய பின்னேற பொழுது எப்படி இருந்திருக்கிறது என்று அவனுடைய ஏக்கத்தோடு இந்த கவிதை உண்மையிலேயே மலர்ந்திருக்கிறது. தனக்காக காத்திருக்காத மனிதர்கள், இந்த மனிதர்களுக்காக நான் காத்திருக்கப் போவதில்லை, எனக்காக இந்த இயற்கையின் சூழல் காத்திருக்கிறது என்று அந்த அவன் படுக்கையில் இருந்து கொண்டே சிந்தித்திருக்கின்ற இந்த கவிதை சிறப்பாக இருக்கிறது உறவுகளை. இனி நாங்கள் நீரோட்டத்தின் அழகை பார்க்கலாம். இது ஓடை என்று சொல்லுவாங்க. நீரின் ஓட்டத்தை நாங்கள் விரிவுபடுத்திக் கொண்டே போகலாம். மலைகளில் இருந்து மலையை அரித்து ஓடுவதை அருவி என்று சொல்லுவோம். ஆனால் முத்துக்குமார் எப்படி சொல்லுவான் என்றால், தூரத்தில் தண்ணீரை தோய்க்கின்ற அருவிகள் என்று சொல்லுவான். அந்த இடத்துல அருவியினுடைய குணவியலை அவன் சொல்ல மாட்டான். என்னோட இடத்துல சொல்லுவான், நீ எனக்கு அருகில் இருக்கிறாய் இந்த அருவி போலன்னு சொல்லுவான். இப்போ அலுமினிய பறவை பாருங்க, அலுமினிய பறவைகள் வேக வேகமாக பயணித்து கொண்டிருக்கின்றன.
மனிதனை சுமந்து கொண்டு அந்தி வெயில் சூரியன் என்ற அந்த வரியை கூட அவன் எழுதியிருக்கிறான். ஒரு நமக்கு கிடைத்த ஒரு அருமையான கவிஞன் முத்துக்குமார். இங்குதான் இந்த இடங்கள்லாம் எனக்கு அமைதியையும் ஆறுதலையும் கொடுக்கும். இதில் இருந்து கொண்டு இனி மெல்ல மெல்லமாக இந்த நீரோட்டத்தினுடைய விரிவு நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த நேரலையை கவனித்து கொண்டு வருகின்றவர்களுக்குத்தான் இந்த நேரலையினுடைய தன்மை ஓரளவுக்கு புரியும். அங்கே நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே அருகில் மின்சாரத்தை எடுப்பதற்கான வசதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நீரோட்டத்தினுடைய சத்தத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். அங்கே கூழாங்கற்களை நினைக்கவில்லையே நீர் என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த இடம் இன்று பாறைகளையே நினைத்து கொண்டு நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இருவேறு உலகம் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு பாறை திட்டுகளில் ஒரு அழகான நீரோடை. இப்படி நான் சிற்றூர்தியை அதில் விட்டுட்டு இதால் நடந்து வந்து இந்த பாலத்தால் இறங்கி இந்த கல்லில் சற்று இருந்து உறக்கம் கொள்வதுண்டு. இதெல்லாம் நான் அனுபவிக்கக்கூடிய இடங்கள். தனித்து அமைதியாக அனுபவிக்கக்கூடிய இடங்கள். அமர்வர்களே, இன்னொரு நேரலையில் உங்களை சந்தித்துக் கொள்ளுகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் மீன்களோடு மீன் தும்பி நனைஞ்சிருப்பார். தும்பி நீரில் நனைந்து விட்டு போகிறது. இதையே ஒரு பாட்டு எழுதலாமே. நீரை நனைக்கும் தும்பியை போல. அருமையான ஒரு படிவம் கிடைச்சது. நன்றி உறவுகளே. மீண்டும் அடுத்த நேரலையில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு நான் உதய் பைந்தமிழாளி. வணக்கம் உறவுகளே.